ஸோ ஹலோ கைஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா இது புதுசாக ஃப்ரீ ஃபயர்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன் என் பிரச்சனையை பற்றி. ஸோ என்ன நடந்தது இந்த 2 வாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இது இன்ட்ரோலாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இன்ட்ரோலாம் எதுவும் மாறல. ஸோ ஃபோன் ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த இன்ட்ரோ தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த இன்ட்ரோ தான் ஒரு வீடியோவில் போடலான்னு நினச்சிருந்தேன். என்ன வீடியோ அப்படின்னா, ஃபேக் சோல் பிளேஸை வச்சு ஒரு வீடியோ பண்ணி எடிட் பண்ணிட்டுருக்கும் போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ என்ன சம்பவம் அப்படின்றதே நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடந்தது அப்படின்னா, 17ஆம் தேதி, அதாச்சும் போன வாரம் சண்டே, போன வாரம் சண்டே 17ஆம் தேதி ஒரு வீடியோ எடுத்தேன். ஒரு ஃபேக்கான ஒரு சோல் பிளேஸை வச்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எடுத்து முடிச்சிட்டேன், ஓகேவா? ஸோ முடிச்சுட்டு எப்போவுமே இந்த 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் நான் எடிட் பண்ணுவேன். ஸோ அந்த 1 மணி நேரம் தான் எடிட் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ அந்த டைமில் நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு பெருசாக எதுவும் ஃபோனில் ஆகிற மாதிரி தெரில. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ கடைசியாக இன்ட்ரோலாம் நான் செக் பண்ணிட்டு, ஸோ வீடியோவை அப்லோட் பண்ணும்போது, அதாவது கைன் மாஸ்டர்லேருந்து அப்லோட் பண்ணேன். கைன் மாஸ்டர்லேருந்து கேலரிக்கு அப்லோட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஸோ ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்லி வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நானும் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா டெலீட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரீ ஃபயர் என்கிட்ட 3 இருக்கும். 3 ஃப்ரீ ஃபயரில் 2 ஃப்ரீ ஃபயரை டெலீட்டே பண்ணிட்டேன். அதாவது நார்மல் ஃப்ரீ ஃபயர் இருக்கும்ல, ஸோ அது 2 வச்சுருப்பேன். ஸோ 2த்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். அப்பயுமே அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. கைன் மாஸ்டர் விட்டு வெளில வந்துட்டு திருப்பியும் போயிட்டு கைன் மாஸ்டர்லேருந்து கேலரிக்கு அப்லோட் போடுறேன். ஒரு எரர் வந்துச்சு. ஸோ அந்த எரரை உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ப்ளே ஸ்டோர் கீப் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ சரி, நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபோனை யூஸ் பண்ணி ஃப்ரீ ஃபயர் விளாடி இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு நாள் ஃபோனை எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதோடு பார்த்தீங்கன்னா மண்டே 18ஆம் தேதி தான் ஃபோனையே எடுத்தேன். ஸோ ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ தூங்கி எழுந்துச்சி ஃபோனை எடுத்து பார்த்தா திருப்பியும் அந்த எரரு. ஸோ போவே இல்லை, ஃபோனில் அப்படியே தான் இருந்தது. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு 10 மணிக்கு போயிட்டு கடையில் போய் கேட்டேன். ஸோ லோக்கல் ஃபோன் ஷாப்பில் போய்ட்டு கேட்டிருந்தேன். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஃபோன் ஷாப்பில். ஸோ அங்கே போய்ட்டு கேட்கும்போது தான் சாஃப்ட்வேர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாஃப்ட்வேர் போயிடுச்சு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கூகுள் சாஃப்ட்வேர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது போயிடுச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபோனில் இருக்க அந்த சாஃப்ட்வேரை மாற்றினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த ஆப்புக்குள்ளேயுமே போகல. ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமுக்குள்ளே மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வாட்ஸ்அப்புக்கு போகும். இது 3 தான், ஓகேவா? ஸோ இது 3 ஆப்புக்குள்ளே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃப்ரீ ஃபயருக்கு போகாது, கைன் மாஸ்டருக்கு போகாது. ஸோ எந்த ஆப்புக்குமே போகாது. ஸோ ஏதாச்சும் யூடியூப்லேயும் ஏதாச்சும் வீடியோ போட்டுடலாம், எப்படியாச்சும் அந்த வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். ஆனால் எதுவுமே முடியல, ஓகேவா? ஸோ எந்த ஆப்புக்குள்ளேயுமே போகல. ஸோ அப்புறமா கடையில் கொடுத்து அந்த சாஃப்ட்வேரை மாற்றினதுக்கப்புறம் அதுக்கே ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ எப்படியோ அந்த 1 வாரம் கழித்து சாஃப்ட்வேரை மாற்றினதுக்கப்புறம் ஜிமெயில் அக்கௌண்ட்டை நான் என் ஃபோனில் திருப்பியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடியிலேருந்தே ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன், எப்படியாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டை போய்ட்டு ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எனக்கு பாஸ்வேர்டு தெரியும், பட் அந்த பாஸ்வேர்டை போட்டால் வர மாட்டேங்குது. ஸோ பாஸ்வேர்டு இஸ் நாட் ஒர்க்கிங்னு சொல்லிட்டு வந்தது. அட கருமத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கும் போது ஸோ இன்னொன்று ஒரு எரரு. ஸோ அந்த பாஸ்வேர்டை நான் திருப்பி போடும்போது இன்னொன்று ஒரு எரரு என் ஃபோனுக்கு வந்துடுச்சு. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா, ஜிமெயில் அக்கௌண்ட்டு எடுக்கவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் அஃபிஷியல்லே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்ன அப்படின்றது ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ இதை பாருங்கள். நீங்கள் எக்கச்சக்க தடவை பாஸ்வேர்டை போட்டு ட்ரை பண்ணிட்டீங்க. ஸோ இதனால் ஃபியூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி சில வீடியோஸை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ இது எடுக்கவே 2 வாரம் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த 2 வாரம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தானா. ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ கஷ்டப்பட்டு இப்போ தான் சேனலை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ தான் வாட்ச் ஹவர்ஸ்லாம் ஒரு 100க்கு மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்
யூடியூப்பில் வேறு ஏதாச்சும் டுட்டோரியல் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் என் அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். ஸோ பட் அதுலேயுமே ஒரு பிரச்சனை இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியாது. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம ஆன் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அக்கௌண்ட் ரொம்ப செக்யூராக இருக்கும். வேறு எந்த ஹேக்கருமே நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ண முடியாது. ஸோ அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் நான் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி நான் எத்தனை அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணாலும் எல்லா அக்கௌண்ட்டுக்குமே நான் வந்து இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே டிலே ஆச்சு. ஸோ இமெயிலுக்கு ஓடிபியே வரல. ஓகேவா? ஸோ ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் இருக்கிற அந்த ஒரு ஜிமெயிலுக்கு ஓடிபியே வரலை. ஸோ அதுவுமே ஒரு சைடு செம்ம காண்டாக இருந்துச்சு. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம், அந்த எரரு, ஸோ மெனி அட்டம்ப்ஸ் அந்த ஃபெயில்டு, அந்த எரருமே இருந்துச்சு. ஸோ ஒரு சைடு. ஸோ அப்புறமா ஃபோனில் இருக்க எல்லாமே போயிடுச்சு. ஸோ இன்ட்ரோ வீடியோ, ஸோ எல்லா கர்மமே போயிடுச்சுங்க. ஸோ யூடியூபர்ஸ் கூட நான் வந்து ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணது, ஸோ எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதுக்கே வெறுத்துட்டேன். ஸோ ஓகேயா? ஸோ என்ன சொல்கிறது, ஸோ எல்லாமே போயிடுச்சுங்க. ஃபோனில் இருக்கிறது டோட்டலாக போயிடுச்சு. ஃபோன் புதுசாக வரும் அப்படின்றது முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க. சாஃப்ட்வேர் போயிடுச்சு அப்படின்னா ஃபோனை ரீஃப்ரெஷ், ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் திருப்பி ஆச்சு. ஸோ என் ஃபோனு புதுசாக எப்படி வாங்கினோமோ அப்படி திருப்பி ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ அப்புறமா அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறது திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த ஸோ மெனி அட்டம்ப்ஸ் ஃபெயில்டுன்னு சொல்லி வந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபெயில்டு வந்து பார்த்தீங்கன்னா அது 2 வாரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கூகுள்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் கேட்கணுமா. ஸோ அதெல்லாம் ரெக்வஸ்ட் கேட்குறதா வேலைக்காகவே ஆகாது. அவன் என்னைக்கு நம்ம ரெக்வஸ்ட்டை பார்த்து நம்ம அக்கௌண்ட்டை திருப்பி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு 2 வாரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் 2 வாரம் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ 2 வாரம் கழித்து தான் இன்னைக்கு, அதாச்சும் நேற்று வந்து நான் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கும் போது ஸோ இமெயிலுக்கு ஓடிபி சென்ட் ஆச்சு. பட் அந்த ஓடிபி என் ஃபோனுக்கு வரல. என்னடா இது ஓடிபியே வர மாட்டேங்குது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ இமெயிலுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ வேறு ஒரு அக்கௌண்ட் இமெயிலில் லாகின் ஆகிருக்கு. ஸோ வாழ்க்கையே வெறுத்துட்டேன். ஸோ முன்னாடியே அதை பார்த்துருந்தேன் அப்படின்னா அந்த இமெயிலை ஃபஸ்ட்டு மாற்றிருப்பேன். அதாவது ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டு தான் அந்த இமெயிலு. ஸோ அந்த இமெயிலை வந்து பார்த்தீங்கன்னா நான் மாற்றிருப்பேன். பட் அதை மாற்றாமல் விட்டதுனால தான் அந்த ஒரு ஸோ மெனி அட்டம்ப்ஸ் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்தது. ஸோ அதை நான் முன்னாடியே பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை போட்டிருந்தேன்னா அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணியிருக்கலாம். பட் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துது. ஸோ அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண உடனே நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாட்டியும் பரவாயில்ல. ஸோ இனிமேல் சரியாக நம்ம வீடியோ போட்டுடலாம். ஸோ டெய்லி ஒரு கண்டென்ட்டு கண்டிப்பாக வந்துடும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் கரெக்டாக வீடியோ வந்துடும். சோல் பிளேஸு, ஸோ அந்த சோல் பிளேஸை எடுத்து பேட்டில் போட்டது தப்பாக போச்சு. ஸோ ஃபேக் பேப்ளேட்ஸே எடுக்கக்கூடாது போல். ஸோ ஃபேக் பேப்ளேட்ஸ் எடுத்து பேட்டில் போட்டு நக்கிட்டு தான் போச்சு. ஸோ ஒரு வீடியோ எடிட் பண்ண போயிட்டு எல்லாமே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அது ஒரு 12 நிமிஷம் வீடியோ தான், நம்ம திருப்பி கூட எடுத்துக்கலாம். வீடியோ போச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். பட் ஃபோன் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு போயிட்டு கடையில் கொடுத்து சரி பண்ணிட்டேன். ஆனால் சரி பண்ணதுக்கப்புறம் தான் பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ இப்படி நடந்துச்சு. ஸோ இதுதான் ஓகே. ஸோ பாக்கெட் ஒன்று வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ அவரால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணார். என்ன ஆச்சு அப்படிலாம் கேட்டு பண்ணார். ஸோ நன்றி. ஓகேவா? பாக்கெட் ஒன்றுக்கும் நன்றி. சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் என் கையில் தான் இருக்குது. ஸோ சேனலை திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து க்ரோத் பண்ணணும். ஸோ வீடியோஸ்லாம் டெய்லி போடணும். அப்போ தான் சேனல் க்ரோத் ஆகும். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான். அக்கௌண்ட்டு மட்டும் போச்சா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு போயிடுச்சு. ஸோ எல்லாமே போயிடுச்சுங்க. ஃபோனில் இருக்க டோட்டலாக என்னென்ன டேட்டா இருக்குமோ எல்லா டேட்டாவும் போயிடுச்சு. ஸோ ஃபோனு ஃபுல் வைப் அவுட்டு. ஸோ ஒன்றுமே இல்லைங்க ஃபோனில். ஒன்றுமே ஸ்டோர் பண்ணலை. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து விட்டாங்க. அதான் சாஃப்ட்வேரே போயிடுச்சுன்ட்டாங்க. அப்புறம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் பேக்கப்புமே பெருசாக பண்ணி வைக்கல. வாட்ஸ்அப்பை மட்டும்தான் நான் பேக்கப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஏன்னா வாட்ஸ்அப்பில் சேட்டெல்லாம் இருக்குது. ஒரு ஸ்கேமர் லெவடே கபால் வேறு காசு வாங்கிட்டு இன்னும் பேப்ளேடே கொடுக்காம இருக்கான். நான் கிவ்அவே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த பேப்ளேடு அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிவ்அவே பண்ண வேண்டிய பேப்ளேடை மாற்றிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். 1K போனோடனே கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுறேன்.
இவ்வளோ குறிப்பிட்ட டைமில் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. ஸோ அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு நான் வந்து தவிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி என் மனசு அப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. பட் அக்கௌண்ட்லாம் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இல்லை. ஏன்னு பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இமெயிலுக்கு ஓடிபி வரல. ஸோ அந்த ஓடிபி வராத பிரச்சனைக்கு காரணமே இமெயிலில் நான் வேறு ஒரு ஜிமெயிலை மாற்றி வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் அந்த பக்கம் ஓடிபி வராமல் இருந்தது. ஸோ அதை மாற்றினோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி வர பிரச்சனையும் சரியாயிடுச்சு. ஸோ ஓடிபி வந்துருந்தது. ஸோ அந்த ஓடிபியை போட்டோடனே அக்கௌண்ட்டை லாகின் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், அக்கௌண்ட் எடுத்துட்டேன். ஸோ இனிமேல் டெய்லி வீடியோ போடலாம். பட் இன்ட்ரோ எல்லாமே மாறி இருக்கும். இந்த வீடியோக்கே இன்ட்ரோ வேறு மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வேறு இன்ட்ரோ. ஸோ ஆல்ரெடி நான் இந்த இன்ட்ரோ தான் வச்சுருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக அந்த சோல் பிளேஸ் வீடியோக்கு. ஸோ அந்த சோல் பிளேஸ் வீடியோக்கு இந்த இன்ட்ரோ வச்சுட்டு இருக்கும் போது அதை அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன், இன்ட்ரோ மாற்றிட்டு. பட் அந்த அப்லோட் பண்ண நினைக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ 12 நாள் கிட்டே வீடியோ போடல. ஸோ ஒரு 2 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீடியோ போட்டு 2 வாரம் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக 2 வாரம் கழிச்சு நம்ம இந்த வீடியோ போடுவோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என் பிரச்சனை எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ லைக் போட்ட மூலமாக எனக்கு அடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 50 லைக் இந்த வீடியோ டார்கெட்டாக இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். இங்கே சொல்ல வந்து எல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் தாராளமாக கேட்கலாம். ஸோ அவ்வளோதான், சொல்ல வந்தெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ வீடியோ வந்தாச்சு. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாமா? ஸோ பை கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு 4 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக வீடியோ வந்துடும். 4 மணிக்கு இல்லை, ஸோ சாயந்தரம் டைமில். ஸோ கரெக்டாக நான் டைமை சொல்ல விரும்பலை. பட் சாயந்தரத்துக்குள்ளே எப்படியாவது வீடியோ வந்துடும். ஓகே, அடுத்து நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்க்குறேன். உங்கள்கிட்ட இந்த வீடியோ போகிறது பேட்டில் பில்டர்ஸ் ஆஃப் லைஃப்.